வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சினம் தவிர்த்தல் பயிற்சி. சினம் தவிர்த்தல், அவங்களுடைய மகரிஷியோட சப்ஜெக்ட்ல சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முக்கியமானது. சினம் அப்படின்னா கோபம். திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பலவான கவிஞர் ஐயா சொல்லியிருக்காங்க, கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கடைசியில கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரகுழி நீர் தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க, சினம் கவலை என்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகவும் உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனம் இனி என்னிடத்தில் எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பேரும் சொல்றாங்க, எண்ணற்ற மகான்கள் நிறைய கோபங்களுக்கு சினம் ஏற்படக்கூடாது அப்படின்லாம் நிறைய வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட கெஞ்சுறாரு. சினம் காமம் என்னிடத்தில் அணுதினமும் எழாமல் காக்க வேண்டும் இறைவா அப்படின்லாம். இப்ப சினம் எவ்வளவு ரொம்ப வேண்டாதது. சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. சினம் தானே அது என்ன செய்யுது? கிராமத்துல சொல்லுவாங்க, கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சினத்தினால உடல் நல பாதிப்பு, மனநல பாதிப்பு, நட்பு நல பாதிப்பு, ஆன்மீக பாதிப்பு, சமுதாய பாதிப்பு இவ்வளவும் அடங்கியிருக்கு. ஒரு மனிதர் உடல் உளவியலை ஆராய்ந்தால் அருங்குணங்கள் உடலிலே நோய்கள் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். இப்ப உடல் நலத்தை எடுத்துக்க போறோம். உடல் நலத்துல அப்படியே ரத்தம் அதிகமா சூடாகுது சினம் ஏற்படும் போது. அதை தொடர்ந்து பல நோய்கள், டென்ஷன் ஆகும்போது மார்நோய், மார்நோய்னா ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் கண் சிவத்தல், முகப்பாவமே மாறி போறது. நம்ம சினம் ஏற்படும் போது நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்மளா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். வேற யாரோ கண்ணாடியில நிக்கிறாங்களோ, கண்ணாடியில இருந்து பார்த்தோம்னா அவ்வளவு உடல்ல பல விதமான அதை தொடர்ந்து தொடர் நோய்கள் பல ஏற்படும் உடல்ல நம்ம சினம் கொள்றவர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மனநலம். மனநல அதே பழகி பழகி சினம் ஏற்பட்டாதான் அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். யாருக்கு ஃப்ரீ ஆகும் உடல் மனசு. அடுத்தவங்கள்ட்ட கோவப்பட்டு அவங்கள சமன் செஞ்சுக்கிறது மாதிரி இருப்பாங்க. ஆனா அது கோவப்பட்டானா அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல அது நிறைவா தெரிகிற மாதிரி ஆயிரும். அது மனநல சம்பந்தப்பட்டது சில பேருக்கு. இப்ப கோவப்பட்டானா ஃப்ரீ ஆயிடுவாங்க. கோவப்படாத வரையும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த மனநல பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் நலம், மனவளம், நட்பு நலம். கோவப்படுறவங்க பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. அது ஏமா டென்ஷன் ஆவான்டா, இவன் அது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான்டா அப்படிங்கிறது மாதிரியே பழகிடும். நம்மளுக்கு யாரு அதிகமா நெருக்கமா நம்மளோட இருக்காங்களோ அவங்க மேலதான் அடிக்கடி கோபம் வரும். அவங்க நம்மளுக்கு வாழ்நாள் பூரா சேவை செய்யறவங்க, உதவி செய்யறவங்க, எல்லா வகையிலும் காலையில இருந்து மாலை வரை உதவி செய்வர்களுக்கு நம்ம நன்றி தானே சொல்லணும். அதுக்கு பிரதிபலனா நம்ம கோபத்தை காமிக்கிறோம். அப்ப கோபத்தை பொறுத்துக்குவாங்க பக்கத்துல இருக்கவங்க. கோவப்படுறவங்களுக்கு எவ்வளவு நோய் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நட்பு நல பாதிப்பு ஏற்படும், ஆன்மீக பாதிப்பு ஏற்படும், சமுதாய பாதிப்பு. நம்ம கோவப்பட்டு அந்த பிரபஞ்சத்துல வான்காந்தத்துல கலந்து யார் மூலமாவது அந்த கோபம் யாரையாவது கோபப்பட வைக்கும். அப்ப ஆன்மீக பாதிப்பு ஏற்படும் போது நம்ம உடல்ல என்ன ஆகும்? ஜீவகாந்த ஆற்றல் குறையும், எனர்ஜி. அப்ப உடல் ரொம்ப தொய்வு ஏற்படும். இப்போ உடல்ல பல நோய்கள் வரும். ஆன்மீக பாதிப்பு, சமுதாய பாதிப்பு, நட்பு நல பாதிப்பு, உடல் நலம், மனவளம், அத்தனை பாதிப்புக்கு உண்டான இந்த சினம் நம்மளுக்கு தேவையில்லை. இதை பழக பழக சினம் ஒழித்து எப்போதுமே நட்பு நலோட எல்லாரோடையும் அன்போட பழகலாம். இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா வாழ்க வளமுடன்.